ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை மேரி கோம் வெற்றி. கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி. டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் முதல் சுற்று. இஸ்ரேல் வீராங்கனையை நேர் செட் கணக்கில் வீழ்த்தி PV சிந்து வெற்றி. ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டி. தமிழக வீரர் சத்யன் ஞானசேகரன் போராடி தோல்வி. ஒலிம்பிக் ஆடவர் இரட்டையர் துடுப்பு படகு போட்டி. அரையிறுதிக்கு இந்திய அணி தகுதி. டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் இரட்டையர் டென்னிஸ் முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் சானியா அங்கிதா ரெய்னா இணை தோல்வி. கொரோனா பரவல் முழுமையாக விலகாத நிலையில் திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் அதிக அளவில் கூடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வேண்டுகோள். மும்பையில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அலைமோதிய மக்கள் கூட்டம். காற்றில் பறந்த சமூக இடைவெளி. மாமல்லபுரம் அருகே சாலை தடுப்பில் கார் மோதி கவிழ்ந்து விபத்து. பெண் ஒருவர் பலியான சம்பவம். நடிகை யாஷிகா ஆனந்த் மீது போலீசார் வழக்கு பதிவு. முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக 55% சொத்து சேர்த்ததாக வழக்கு. வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்ததில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தகவல். மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா பேசிய விவகாரம். அருமனை கிறிஸ்தவ அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகி கைது. கொரோனா நிவாரண நிதி இதுவரை பெறாதவர்கள் வரும் 31ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம். தமிழக அரசு அறிவிப்பு. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக கோவை, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டை போட்டியின் முதல் சுற்றில் இந்திய வீராங்கனை மேரி கோம் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். 51 கிலோ எடைப்பிரிவின் முதல் சுற்றில் டொமினிகாவின் மிக்குவெலினாவை எதிர்கொண்ட மேரி கோம் சிறப்பாக விளையாடி 4-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்திய வீராங்கனை மேரி கோம் தகுதி பெற்றுள்ளார். ஒலிம்பிக் ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் தகுதி சுற்று போட்டியில் இந்திய வீரர்கள் தோல்வியடைந்தனர். ஆண்களுக்காக 10 மீட்டர் ஏர் ரைபிள் தகுதி சுற்றில் இந்தியா சார்பில் தீபக் குமார், திவ்யான்ஷ் பன்வார் ஆகிய இருவர் பங்கேற்றனர். போட்டியில் தீபக் குமார் 26வது இடமும் திவ்யான்ஷ் பன்வார் 32ஆம் இடமும் பிடித்து தோல்வியடைந்தனர். இதனால் அடுத்த சுற்றுக்கு செல்ல வாய்ப்பின்றி தகுதி சுற்றிலேயே இருவரும் வெளியேறினர். டோக்கியோ ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் இந்திய வீராங்கனை பிரணத்தி நாயக் இறுதி சுற்றுக்கு முன்னேற முடியாமல் தோல்வியை தழுவினார். ஜிம்னாஸ்டிக் தனிநபர் பிரிவின் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் போட்டிகள் இன்று நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சார்பில் வீராங்கனை பிரணத்தி நாயக் பங்கேற்றார். இதில் புள்ளிகள் அடிப்படையில் முதல் 8 இடங்களை பிடிப்பவர்கள் மட்டுமே இறுதி சுற்றுக்கு செல்ல முடியும். ஆனால் பிரணத்தி நாயக் 12ஆம் இடம் பிடித்தால் அவர் இறுதி சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு இழந்தார்.
ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர் சத்யன் ஞானசேகரன் போராடி தோல்வியடைந்தார். ஆடவர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றில் தமிழக வீரர் சத்யன் ஞானசேகரன் ஹாங்காங் வீரர் லம் சூ ஹாங்கை எதிர்கொண்டார். 7 ஆட்டங்களை கொண்ட இப்போட்டியில் அடுத்தடுத்து 3 செட்களை சத்யன் ஞானசேகரன் கைப்பற்றி சிறப்பாக விளையாடினார். இருப்பினும் சுதாரித்து ஆடிய ஹாங்காங் வீரர் 4-3 என்ற செட் கணக்கில் சத்யன் ஞானசேகரன் வீழ்த்தினார். ஒலிம்பிக் மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் முதல் சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து வெற்றி பெற்றார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் 2ஆம் நாளான இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து இஸ்ரேலின் பொலிகார்போவாவை எதிர்கொண்டார். இதில் சிறப்பாக விளையாடிய பி.வி. சிந்து 21-7, 21-10 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றார். முதல் சுற்றில் வெற்றி பெற்றதை அடுத்து சிந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் சானியா மிர்சா இணை தோல்வியுற்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் சானியா மிர்சா அங்கிதா ரெய்னா இணை உக்ரைனின் கிச்னோக் லியூட்மிலா இணையை எதிர்கொண்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 6-0, 6-7, 8-10 என்ற செட் கணக்கில் உக்ரைன் ஜோடி வெற்றி பெற்றது. இதனால் சானியா மிர்சா அங்கிதா ரெய்னா இணை முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்தது. டோக்கியோ ஒலிம்பிக் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் இறுதி சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை இழந்து ஏமாற்றம் அளித்தனர். பெண்கள் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியா சார்பில் யஷாஸ்வினி தேஸ்வால், மானு பாக்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மானு பாக்கர் 575 புள்ளிகள் பெற்று 12ஆம் இடமும், யஷாஸ்வினி 574 புள்ளிகள் பெற்று 13வது இடமும் பிடித்தனர். முதல் 8 வீராங்கனைகள் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும் என்பதால் இருவரும் இறுதிப் போட்டி வாய்ப்பை இழந்தனர். இப்போட்டியில் சீன வீராங்கனை முதலிடமும், கிரீஸ் வீராங்கனை 2வது இடமும், ரஷ்ய வீராங்கனை 3ஆம் இடமும் பிடித்தனர். ஒலிம்பிக் ஆண்கள் இரட்டையர் துடுப்பு படகு போட்டியில் இந்திய அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. 1500 மீட்டர் ஆண்கள் இரட்டையர் துடுப்பு படகு போட்டியின் 2வது சுற்றில் இந்திய வீரர்கள் அர்ஜுன் லால் ஜாட் மற்றும் அரவிந்த் சிங் ஆகியோர் பங்கேற்றனர். இருவரும் பந்தய தூரத்தை 6 நிமிடம் 43 வினாடிகளில் கடந்து 3ஆம் இடம் பிடித்தனர். இதன் மூலம் அவர்கள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். இப்போட்டியில் போலாந்து அணி முதலிடமும், ஸ்பெயின் 2ஆம் இடமும் பிடித்தது. கொரோனா பரவல் இன்னும் முழுமையாக விலகாத நிலையில் திருவிழாக்கள் உட்பட பொது இடங்களில் மக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் வானொலியில் உரையாற்றிய பிரதமர் ஒடிஷா மாநிலம் சம்பல்பூர் மாவட்டத்தில் கூலி தொழிலாளியாக இருந்த ஐசக் முண்டா தற்போது இணையத்தில் பிரபலமாகும் அளவுக்கு உயர்ந்துள்ளதை குறிப்பிட்ட மோடி, ஒடிஷாவின் பாரம்பரிய உணவு, வாழ்க்கை முறை, கலாச்சாரம் ஆகியவற்றை பதிவிட்டு யூடியூப் சேனல் மூலம் வருவாய் ஈட்டி மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்வதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். இதேபோல் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராதிகா சாஸ்திரி மலைவாழ் மக்களின் மருத்துவ சிகிச்சைக்காக பிரத்யேக வாகனங்கள் இயக்கி வருவதை எண்ணி பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டார். பொது இடங்களில் அதிகம் கூடாமல் இருப்பதுடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை நாட்டு மக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக கோவை, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், நீலகிரி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழையும், எஞ்சிய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சம் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் இப்பகுதிகளில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தியாக தலைவி சின்னம்மாவின் உறவினர் திருமதி இளவரசியின் சகோதரர் திரு ஜி.கே. அண்ணாதுரை சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 60. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திரு அண்ணாதுரை இன்று அதிகாலையில் காலமானார். அவரது உடல் சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் பெருக்க வாழ்த்தானுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இன்று மாலையில் உடல் தகனம் செய்யப்படுகிறது. மறைந்த திரு அண்ணாதுரை மாண்புமிகு அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக பதவி வகித்தபோது அவரது மெய்காப்பாளர்களில் ஒருவராக செயல்பட்டார். கோட்டூர் ஒன்றிய பெருந்தலைவராக பதவி வகித்த திரு ஜி.கே. அண்ணாதுரை தற்போது கோட்டூர் தெற்கு ஒன்றிய அமமுக செயலாளராகவும் பணியாற்றி வந்தார். குன்னூரில் உள்ள தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான பண்ணைக்குள் நுழைந்த காட்டு யானைகள் கூட்டம் அங்கிருந்த பயிர்கள், மலர் செடிகளை மிதித்து நாசம் செய்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகள் கூட்டமாக உலா வருகின்றன. இந்நிலையில் குன்னூர் காட்டேரியில் உள்ள தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான பண்ணைக்குள் 3 காட்டு யானைகள் கொண்ட கூட்டம் புகுந்தது. இதனை கண்டு அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் உயிர் பிழைக்க தப்பி ஓடினர். பண்ணையில் இருந்த உரம், பதனிடு கிடங்கு மற்றும் மலர் நாற்றுகளை மிதித்து நாசம் செய்தது. இதனையடுத்து அங்குள்ள வேலியை காட்டு யானை ஒன்று காலால் மிதித்து குட்டியை அழைத்து சென்ற காட்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. தகவல் அறிந்து அங்கு விரைந்த வனப்பகுதிக்கு வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி காட்டு யானைகளை விரட்டினர். காற்று மாசுபடுவதாலும் பெட்ரோல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாலும் எலக்ட்ரானிக்ஸ் கடை உரிமையாளர் ஒருவர் பெட்ரோல் இருசக்கர வாகனத்தை பேட்டரி வாகனமாக மாற்றியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் சுமார் 20 வருடங்களாக எலக்ட்ரானிக்ஸ் கடை நடத்தி வருபவர் சுரேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தின் இன்ஜினை அகற்றிவிட்டு அதில் பேட்டரியை பொருத்தி எலக்ட்ரிக் வாகனமாக பயன்படுத்தி வருகிறார். என்னோட பைக்கை பைக்காக மாற்றிருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொல்யூஷன் ஒரு முக்கிய காரணம், பெட்ரோலோட விலை உயர்வும் ஒரு முக்கிய காரணமாக நான் பண்ணியிருக்கிறேன். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, 900 வாட்ஸ் 48 வோல்ட் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுபோக 7H பேட்டரி, ஒரு 12H பேட்டரி, ஒரு 2, மொத்தம் 4 பேட்டரி நான் சீரியஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இருக்கிறதுலையே எனக்கு 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணோன்னா 10 கிலோமீட்டர் எனக்கு சாலிடாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 40H 25,000 ரூபா ஆகும் அந்த பேட்டரி. அதை வாங்கி போட்டோன்னா 80லேருந்து 100 கிலோமீட்டர் எனக்கு தாராளமாக கிடைக்கும். அது மூலிமா எனக்கு ஒரு நல்ல இது இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பெட்ரோலோட விலை உயர்வுக்கோசரம் நான் அதை பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன், இன்றைக்கி காலத்தின் சூழ்நிலை பொல்யூஷன் ஒரு முக்கியமான காரணம். அதனால் நான் அதை கொஞ்சம் லைக் பண்ணி பண்ணியிருக்கிறேன். கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீரால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 30,000 கன அடி நீர்வரத்து உள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணையில் இருந்து பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. அதன்படி கர்நாடக அணைகளில் இருந்து 36,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த நீரானது தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நேற்று இரவு முதல் வரத் தொடங்கியது. நேற்று இரவு 22,000 கன அடியாக வந்த தண்ணீர் தற்போது நிலவரப்படி 30,000 கன அடியாக உள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் காவிரி ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் செல்வதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் மழை காரணமாக நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் வேகமாக நிரம்பி வருகிறது. நெல்லை, தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் முக்கிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணையான பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 110.95 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2033
4.5 கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் அணையில் இருந்து வினாடிக்கு 1398.60 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோன்று 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 119.16 அடியாக உள்ளது. மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 73.60 அடியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து வினாடிக்கு 150 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோன்று நம்பியாறு, வடக்கு பச்சையாறு, கொடுமுடியாறு ஆகிய அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் தென்காசி மாவட்டத்திலும் பரவலாக பெய்த மழையால் முக்கிய அணைகளான கடனாநதி, ராமநதி, கருப்பாநதி, அடவி நயினார் ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குற்றால மெயின் அருவியில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. எனினும் கொரோனா பரவல் காரணமாக அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் கடைகள், வீதிகள் அனைத்தும் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இனி வரும் செய்திகளை வேகச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் பெண் MP மலோத் கவிதாவுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக மெஹபூபாப் தொகுதியைச் சேர்ந்த TRS கட்சியின் மக்களவை உறுப்பினர் மலோத் கவிதா மீது வழக்கு தொடரப்பட்டது. சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் மலோத் கவிதா மீதான குற்றச்சாட்டுகள் உறுதியானதால் அவருக்கு 6 மாதம் சிறை, 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. வானகரம் மீன் மார்க்கெட்டில் மீன்களை வாங்க ஏராளமானோர் சமூக இடைவெளியின்றி கூடியதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடுகள் தோறும் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இன்று ஆடி முதல் ஞாயிறு என்பதால் அதிகாலை முதலே ஏராளமானோர் மீன்களை வாங்க இங்கு குவிந்தனர். சமூக விலக்கலை கடைபிடிக்காமல் மீன்களை வாங்கி செல்வதால் கொரோனா தொற்று ஏற்படும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. டீசல் விலை உயர்வு காரணமாக குறைந்த அளவிலான விசைப்படகுகளை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றதால் காசிமேட்டில் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. விடுமுறை நாளான இன்று சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஏராளமான பொதுமக்கள் மீன்களை வாங்க குவிந்தனர். மீன்களின் வரத்து குறைவு காரணமாக மக்கள் அதிகம் விரும்பி வாங்கும் மீன்களான வஞ்சிரம் 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், சின்ன சங்கரா கூடை ரூபாய் 2000க்கும், கடம்பா கூடை 2000 ரூபாய்க்கும் விற்பனையானது. மயிலாடுதுறை அருகே வீட்டின் பீரோவை உடைத்து 34 பவுண்ட் நகை மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். குத்தாலம் அருகே உள்ள திருவாலங்காடு அக்ரஹாரம் தெருவைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் வீட்டுக்குள் ஆளில்லாத போது புகுந்த மர்ம நபர்கள் வீட்டின் பீரோவை உடைத்து 34 பவுண்ட் நகை மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொழில் குறித்து இழிவாக பேசிய நண்பரை தட்டி கேட்ட இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செல்லூர் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் சாலைகளில் குப்பைகளை சேகரித்து விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இவரும் இவரது நண்பர் ஷேக் சையது முகமதுவும் நேற்றிரவு மது அருந்தியுள்ளனர். அப்போது பாலமுருகனின் வேலை குறித்து ஷேக் தரைக்குறைவாக பேசவே இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது. இதில் ஷேக் முகமது பாலமுருகனை தாக்கவே படுகாயமடைந்த பாலமுருகன் இறந்ததை அடுத்து ஷேக் தனது தொலைபேசி மூலம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து போலீசார் பாலமுருகனின் உடலை கைப்பற்றி ஷேக் சையதுவை கைது செய்தனர். கொரோனா நிவாரண நிதியை இதுவரை பெறாதவர்கள் வரும் 31ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனாவால் வாழ்வாதாரம் பாதித்த மக்களுக்கு முதல் தவணையாக 2000 ரூபாயும், 2வது தவணையாக 2000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இதுவரை பெறாதோர் வரும் 31ஆம் தேதிக்குள் பொது விநியோக திட்ட அங்காடிகளில் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தவர்கள் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நியாய விலைக் கடைகளில் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பெண் காவலர்கள் சாலைகளில் நின்று பணியாற்றுவதை தடை செய்யக்கோரி அனைத்து இந்திய சட்ட உரிமை கழகம் சார்பில் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க அலுவலகத்தில் இந்த அமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கொரோனா காலத்தில் தென் மாவட்ட வழக்கறிஞர்கள் பொதுமக்களுக்கு செய்த பல்வேறு உதவிகள் குறித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டதோடு பெண் காவலர்கள் சாலைகளில் நின்று பணியாற்ற தடை சட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கூலி தொழிலாளி கொலை வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ராசிபுரம் ஓனாங்காடு அருகே புறவழி சாலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சரவணன் என்பவர் உடலில் காயங்களுடன் இறந்து கிடந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் முன்விரோதம் காரணமாக சரவணனை கொலை செய்ததாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவான ரவி என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டவிருப்பதால் பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை 105 அடி உயரமும் 32 டிஎம்சி நீர்த்தேக்கம் கொண்டது. இந்த அணை மூலம் ஈரோடு, கரூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் 2,47,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் முக்கிய குடிநீர் ஆதாரமாக பவானிசாகர் அணை விளங்குகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து படிப்படியாக உயர்ந்து வருகிறது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை 99 அடியை எட்டியது. 100 அடியை விரைவில் எட்டும் என்பதால் பவானி ஆற்றில் தண்ணீர் திறக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதனால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது.